வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வீடியோகான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஒரு 280 லிட்ரு 260 லிட்ரு அந்த ரேஞ்ச் இருக்கும். 250 விட பெரிய சைஸு. ப்ராப்ளம் என்னென்னா ஃபேன் வந்து சவுண்டு வருது, ஸ்லோவாக சுற்றுது. இன்கேஸ் அது உள்ள காயிலும் போயிட்டுருக்கலாம், இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர் நடுவில் புஷ் எதனா பிடிச்சிட்டு இருந்தால் கூட. ஆனால் பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா ஃபேன் வந்து சுத்தமாக சுற்றாது, காயில் போயிட்டுருக்கலாம், டவுட்டாக இருக்கும். அதனால் நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறோம். எல்லாம் அந்த ஃபேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு வேளை ரெடி பண்ண முடியுமான்ட்டு. ஓவர் ஹீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பாக்ஸு நைட்டெல்லாம் ரன்னிங்கில் இருந்தது. ட்ரை பண்ணுறோம். ஒரு வேளை அந்த புஷ் ஏதாவது பிடிச்சிட்ருக்குது, ஆயில் விட்டால் சரியாக போயிடும். இல்லை அந்த சாஃப்ட் எதனா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெடி பண்ணுறோம். இல்லை அப்படின்னா வேறு ஃபேனை வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். எதாக இருந்தாலும் இதை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆனால் ஃபேன் வந்து ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது. சாஃப்டே தனியாக வந்துச்சு அந்த ராடு. உள்ளே அது எதுனா ஃபிட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். இல்லை அப்படின்னா புது ஃபேன் வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜுக்கு போடுறோம். பொதுவாக இந்த வீடியோகான் மாடலுக்கு வந்து சாம்சங், கோத்ரேஜ், எல்ஜி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரே டைப் வந்து ஃபேன் வரும். வேர்ல்பூலு, அப்புறம் அந்த கென்ஸ்டாரு, அந்த மாதிரி கொஞ்சம் வேர்ல்பூல் ரேஞ்ச் இருக்கிற அந்த பேனல் எல்லாம் வந்து கிளாம்ப் டைப் வரும். மற்றபடி வேறு எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் வந்து ஒரே டைப் ஃபேன் மாதிரி தான் வரும். அது நம்ம வந்து எப்படியாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். சீட்டிங் அவ்வளோ அப்படின்ற பேச்சே இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று அந்த எப்படியாவது வந்து உள்ளே வந்து ஜஸ்ட்டு அப்படி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி மாடல் வரும். நம்ம வந்து எப்படியாவது செட் பண்ணிக்கலாம், வேறு எந்த மாடலாக இருந்தால் கூட. கிளிப்பு டைப் மட்டும்தான் அது ஒரே ஃபேன் வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து ஒரு சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு வர்ற ஃபேனு. இதுக்கு நல்லா அருமையாக வந்து சீட்டிங் ஆகிடும். ஃபேன் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேப்பு போடாமல் ஆக்சுவலாக அதில் பழைய கிளிப்பு வந்திருக்கும். அந்த கிளிப்பு கூட நம்ம வந்து இந்த ஃபேனுக்கு வந்து டேப் போட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் கலட்டணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது பழைய ஃபேனோட கிளிப்பு.
ஏர் நல்லா ஃபோர்ஸாக வருது. இது பழைய ஃபேனோட அதுதான் பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ஏர் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு, கீழே ஏர் வருதான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ரெக்கை வந்து ஃப்ரண்ட் அடிச்சுன்னா அந்த பேனலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடலாம். கீழே ஏர் வருது, நல்லா ஃபேன் நல்லா செட் ஆயிடுச்சு.